நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு டேல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் வித் சர்டிஃபிகேட். அதுவும் 1 2 இல்லை, 11,000 ப்ளஸ் ஃப்ரீ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க டாப் பிராண்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி. அதை எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்ச் பண்ணுற கோர்சஸ் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா, லேர்ன் கீ டெக்னாலஜிஸ், எசென்ஷியல் ஸ்கில்ஸ், இண்டஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ், அதே மாதிரியான நிறைய டேட்டா அனலிஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, சேல்ஸ், சப்ளை செயின், மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் அப்படின்னு நம்ம கெரியர் பாத்ஸ் உள்பட நிறைய கோர்சஸ் வந்து படிப்போம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து இந்தியா உட்பட நிறைய கண்ட்ரீஸஸ்க்கு வந்து கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 357 பார்ட்னர்ஸ் அக்ராஸ் 56 கண்ட்ரீஸ்க்கு மேலே நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் தனியாக கோர்சஸ் இருக்குது, அதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடும் நிறைய இருக்குது. யூனிவர்சிட்டிஸ் கூட இன்க்ளூடட் ஆன நம்மளோட அஃபிஷியல் நிறைய கோர்சஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட்ஸ்க்கான நிறைய கோர்சஸும் இதில் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். சம் கண்ட்ரீஸில் நிறைய பிராண்டட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதில் அசெஞ்சர், அபார்டுன்ற மாதிரியான டாப் பிராண்ட், அமேசான் வெப் சர்வீசஸ் இன்க்ளூடட், அந்த மாதிரி A to Z கண்ட்ரீஸஸ் அந்த பிராண்ட்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச டாப் பிராண்ட்ஸ் என்னென்ன இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதில் என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் AR/VR இது எல்லாமே என்ன ஆகுது, இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது. அதே மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த வெப்சைட்டில் இந்தந்த டாப் பிராண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது, இதை நம்ம சர்ச் பண்ணியிருக்கவும் முடியாது. ஸோ நான் என்ன கோர்சஸ் எல்லாம் இதெல்லாம் தராங்க, எந்த வெப்சைட்டில் தராங்க அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து A to Z. இதில் அதர் டாபிக்ஸ் இன்க்ளூடட் சம்மந்தப்பட்டு செப்பரேட்டாக வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், பிஸ்னஸ், ஹெல்த் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரீ கோர்சஸ்க்கு தனியாக கேட்லாகும் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட கோர்சஸை ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபில்டர்ஸில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, சப்ஜெக்ட், லேர்னிங் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத அவங்களாவே என்ன பண்ணியிருக்காங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது செக் பாக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கோர்சஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டாப் ரைட்டில் ஒரு டேகும் என்ன பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரியான டேகும் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாவது கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஃப்ரீ டேக் கொடுத்து, உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஃப்ரீ, அந்த டேக் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. என்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த கோர்சஸ் தான் நம்ம கார்சரா. ஸோ கார்சரா இவ்வளோ தராங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வியந்திருப்பீங்க. பட் ஆனால் ரியல் தான். நான் வந்து நிறைய கோர்சஸ் இதில் என்ரோல் பண்ணியிருக்கேன், ஃப்ரீயாகவும் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதுதான் எப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா. ஒரு கோர்சஸ் நம்ம வந்து எடுத்து படிக்கிறோம் அப்படின்னாலே அதோட என்ரோல் பண்ணியிருக்க கவுண்ட் எவ்வளோ இருக்குது, அது இன்க்ளூடடா அப்படின்ற எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதை என்ரோல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எந்த ரிவ்யூவுமே இல்லை, எந்த கோர்ஸஸும் என்ரோல் பண்ணலை அப்படின்னா அதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இருக்காது. ஸோ எப்படி என்ரோல் பண்ணுறது பார்த்துடலாமா. ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ், அதே மாதிரி உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஆர் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும், உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். அது டாப் ரைட்டில் உங்களோட என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், என்ரோல் ஃப்ரீயாக பண்ண போகிறோம். ஓகேங்களா. என்ரோல் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோர்சஸில் என்னென்ன இன்க்ளூடட் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன இன்க்ளூடடாக இருக்கும், என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரிவ்யூ இருக்குது, என்ன லெவல் அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துட்டு என்ரோல் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கொடுத்துக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அப்ளிகேஷன் என்ன ஆகும், என்ரோல் ஆகிடும். சரி, என்ரோல் பண்ணுறதுலாம் ஓகே, ஒருவேளை எனக்கு பைசா கேட்டால் என்ன பண்ணுறது, ஃப்ரீ தானே சொன்னீங்க, அதானே பார்த்துடலாமா. அதில் ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கோர்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷன் கேன் டேக் 16 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், நம்ம வந்து 16 டேஸ் வெயிட் பண்ணால் தான் நம்மளோட ஃப்ரீயாக படிக்க முடியும். ஆர் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பைசா வந்தாலும் நீங்கள் கட்டி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம வந்து அப்ரூவல் வாங்குறதுன்னு பார்த்துடலாமா. அந்த கோர்சஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரப்போ
என்ரோல் கண்டினியூ டு அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் கண்டினியூ டு த அப்ளிகேஷன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு 2 ஸ்டெப்ஸ் வந்து கேட்கும். டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இதில் உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் லெவல் என்ன, உங்களோட ஆனுவல் இன்கம் என்ன, உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் வந்து ஏன் இந்த ஃபினான்ஷியல் எய்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அதில் நீங்கள் என்ன வரை படிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஆனுவல் இன்கம் வந்து 82லேருந்து 88க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து இந்தியன் கரன்சியா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஹையஸ்ட் லெவல் எஜுகேஷன் என்ன அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆனுவல் இன்கம்மை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கரன்சி அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறமா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கீங்க அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு ஏன் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் எய்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இதில் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கம்மியாக 150 வேர்ட்ஸ்க்கு கீழே எழுதினீங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு டேப் வந்து கிளிக் பண்ணவே முடியாது. ஸோ நான் ஈஸி ஒரு வழி சொல்லட்டுமா, அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கோபைலட், ChatGPT ஏதோ ஒரு ஏஐ டூல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் நீங்கள் கூகுளில் கூட போடலாம். போட்டிங்க அப்படின்னா ஜெமினி அப்படின்னு இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து நார்மலாக அந்த கொஷினை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டேப் எப்படி நம்ம வந்து அந்த ஆன்சர் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. சரி இதுவும் எனக்கு புரியல, நான் எப்படி வந்து அது பேராகிராஃபை டைப் பண்ணுறது அப்படின்னா, சரி நீங்கள் அதிலே நீங்கள் என்ன பண்ணுங்க, திரும்பவும் டைப் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் த பேராகிராஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளையிங்காக எனக்கு அந்த பேராகிராஃபும் நீங்கள் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ கிட்டே கேளுங்க. ஸோ அதுவும் என்ன பண்ணும், அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்கும். நம்மளுக்கு என்ன ஆகும், பேராகிராஃபாகவே கொடுக்கும். அதை நீங்கள் ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ த பேராகிராஃப் ஃபார் ஃபினான்ஷியல் நீட்ஸ். ஓகேயா. ஸோ அதை என்ன பண்ணிக்கிறோம், கிளிக் பண்ணதுக்கப்புறமா அது என்ன தனி ஒரு பேராகிராஃபை நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ அதை ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம். ஓகேங்களா. அது வந்து 150 வேர்ட்ஸ் கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வித் 150 வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சேர்த்து டைப் பண்ணிங்கன்னா அதை என்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணுவீங்க, இது போதும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணவும் செய்யலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, பேராகிராஃப் வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ 150 வேர்ட்ஸ் இது இல்லை, அதனால என்ன பண்ணிக்கலாம், 150 வேர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துவீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் a few more questions அப்படின்னு கேட்கும். ஸோ எவ்வளோ உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்றது வந்து கேட்டிருக்கு. ஸோ உங்களால் 0லேருந்து அந்த கோர்ஸோட வேல்யூ எவ்வளவோ அந்த அளவு கேட்கும். ஸோ அதில் உங்களால் அப்ளை பண்ண முடியும், எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரீயாக ரொம்ப ஃபுல்லாக ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா 0ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த கோர்ஸ் வந்து உங்களோட கோல்ஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏஐ கிட்டே கேட்டுருவோம். கேட்டு இந்த பேராகிராஃபை வந்து அதை என்ட்ரு பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அபவ் அப்படின்றத நீங்கள் அந்த டேப்பில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கீழே எழுதிக்கோங்க. ஸோ அது ஃபுல்லாக எழுதினதுக்கப்புறமா ஐ ஆம் நாட் அ ரோபோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து கேப்ஷா என்ட்ரு பண்ணுறதுக்கு பதில் இதை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ரிவ்யூ பேஜ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், கிளிக் பண்ணுற மாதிரி ஷோ ஆகும். ஓகே, ஐ எம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணியாச்சு. ரிவ்யூ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ரிவ்யூ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட நெக்ஸ்ட் ஆப் ஓப்பன் ஆகும், அதாவது ப்ரிவ்யூ பேஜ். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத டபுள் செக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பில் என்னென்ன பண்ணியிருந்தோமோ அது டோட்டலாக வந்து ப்ரிவ்யூ வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். அதே மாதிரி 10 அப்ளிகேஷன் தான் நம்மளால் ஒரு அட் எ டைமில் நம்ம பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 10 கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக படிக்கலாம். ஓகே, அதுக்கு மேலே நம்மளால் படிக்க முடியாது அட் எ டைமில். ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணிக்கலாம், 1 by 1 நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அப்ரூவ் வாங்கி நம்ம ஃப்ரீ கோர்சஸ் படிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ரிவ்யூ அப்படின்றது இருக்குது, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் ஷோ ஆகுது. அது எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் அவங்க என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை, இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஷோ ஆகும். அப்படின்னா நம்ம அந்த கோர்ஸை ஃப்ரீயாக படிக்கலாம். ஸோ இதே தான் 1 by 1 நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை பண்ணிக்கலாம். கோர்சஸ் கார்சரால் எப்படி படிக்கிறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த இதில் பார்த்துட்டோம். அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.